மாநாடு எப்படின்னா தேர்தல் பரப்புரைக்கு என்னென்ன திட்டமிட்டிருப்பாரு, தேர்தல் செயல்பாட்டு வரைவுக்கு எப்படி திட்டமிட்டிருப்பாரு, தேர்தல் அறிக்கைக்கு எப்படி திட்டமிட்டிருப்பாரு. 6 மாசமா உட்கார்ந்து வேலை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அண்ணன் சீமானுடைய உதவியாளர்கள், இயக்குநர்கள், டைரக்டர்ஸ், அதே போல கட்சியினோட நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 50 பேர் தலைமை நிலையத்தில் உட்கார்ந்து பம்பரமாக சுழன்று நாம் தமிழர் கட்சி எப்படி ஆட்சி அமைக்க போகுதுங்கிறத வெறும் பேப்பரா இல்ல காணொலியா தர போறாங்க. காணொலியா பார்த்தா மக்களுக்கு புரியும். ஆடு மாடு மேய்த்தல் அரசு எப்படி பண்ணுவேன், ஒரு தற்சார்பு பொருளாதார ஒரு நிலத்தையும் வளத்தையும் சார்ந்த தொழிற்சாலை அமைப்புனா எப்படி அமைப்பேன், என்னென்ன செய்ய போறேன், கரும்பு எப்படி தொழிற்சாலை உருவாக்குவேன், தக்காளி எப்படி தொழிற்சாலை உருவாக்குவேன், பால் பண்ணனா பால் பண்ணை எப்படி இருக்கும். சும்மா துண்டை போட்டுக்கிட்டு கையில குச்சியை வச்சுக்கிட்டு கஞ்சியை தூக்கிட்டு போற ஆட்டு பண்ணை கிடையாது. நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் ஆட்டு பண்ணைகள் அது எப்படி அமைக்கப்படும், எப்படி அமைச்சிருக்காங்க வெளிநாடுகள்ல அப்படிங்கறத ஒப்பிட்டு பல்வேறு காணொலிகளை ஏஐ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அது வரும்போது இந்த மாநாட்டை தாண்டிய 3 மடங்கு பிரமாண்டம் காத்திருக்கிறது, 3 மடங்கு அதிர்வு காத்திருக்கிறது, இன்னும் பல சம்பவங்கள் காத்திருக்கிறது. அதுல அண்ணன் சீமான் எனக்கு கொடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. அது தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வெயிட் அண்ட் சீ.